தப்பிச்சேன்டா சாமி. பாண்டி போட்டு விட்ட மோதிரம் வர கையில இருக்கே. அப்பா, முத்தழகு இந்த மோதிரத்தை பார்க்கல. ஒவ்வொரு முறையும் எப்ப அபிகிட்டையும் முத்தழகிட்டையும் மாட்டோம்னு செத்து செத்து பிழைக்க வேண்டியதா இருக்கே சாமி. கடவுளே, இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா? ஸோ என்னால முடியல மாமா. எப்போ யார்கிட்ட மாட்டுவேன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. இன்னைக்கு காலையில கூட முத்தழகு என் நெஞ்சில பாண்டின்னு பச்சை குத்தாத பார்த்துருப்பா. ஜஸ்ட் மிஸ், அவகிட்ட தப்பிச்சேன். அபி தூங்கினோட முத்தழகு வீட்டுக்கு போறதும், முத்தழகு தூங்கினோட அபி வீட்டுக்கு வர்றதும், இப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் அலைய முடியும்? மாப்பிள்ள சொல்றதும் கரெக்டு தான். என்ன பண்றது? இப்படியே போனா அபி முத்தழகு 2 பேர்ல யாரோ ஒருத்தர்கிட்ட நான் சீக்கிரம் மாட்ட போறேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு மாமா. என்ன சஞ்சீவ் பேக் பழசா அழுக்கா இருக்கு. ஒரு கார்மெண்ட்ஸ் எம்டி பேக் மாதிரியா இருக்கு இந்த பேக். சீக்கிரம் இந்த பேக்கை தூக்கி வீசிட்டு வேற பேக்கை வாங்கிடணும். கபோர்ட்ல ஒரு பேக் புதுசா இருந்துச்சு, அதை எடுத்து சஞ்சீவ் கிட்ட கொடுத்துடலாம். நீ சொல்றது எனக்கு புரியுது மாப்பிள்ள. இருந்தாலும் நமக்கு இப்போ வேற வழி இல்ல. நீ அபி முத்தழகு 2 பேரையும் ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தரை சமாளிச்சுதான் ஆகணும். ஆமா, அபி முத்தழகிட்ட நான் மாட்டினா நான் என்னாலதான் மாட்டணும். மத்தபடி என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலையால நான் மாட்ட மாட்டேன்னு இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏனோ தெரியல மாமா, எனக்கு இப்போ அந்த மாதிரி கான்பிடென்ட்டா தோண மாட்டேங்குது. அந்த பேக் இங்க தானே இருந்துச்சு. இங்க இருக்கா? அபிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நேரங்காலம் பார்த்து 2 பேர்கிட்டையும் உண்மையை சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா போற போக்க பார்த்தா அது வரைக்கும் தாக்கு பிடிப்பேனான்னு பயமா இருக்கு மாமா. வாஸ்தவம் தான். இந்த பேக்ல இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இந்த பேக் எவ்வளவு நீட்டா இருக்கு. பயப்படாத மாப்பிள்ள, பாரு அப்படி எதுவும் தப்பா நடந்துராது. பாத்துக்கலாம். என்ன மாமா பாத்துக்கலாங்கிறீங்க? நானா உண்மையை சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா அபி முத்தழகு தானா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் என்ன சொல்லி சமாளிக்க முடியும்? அது எப்படி மாப்பிள்ள நாமளா போய் உண்மையை சொல்ல முடியும்? நாம அவசரப்பட்டு உண்மையை சொல்லி அதனால தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா, தங்கச்சி 9 மாச கர்ப்பிணி பொண்ணு. நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டின விஷயத்த தங்கச்சியால தாங்கிக்க முடியாது மாப்பிள்ள. அது எனக்கு தெரியும் மாமா. அதான் மாமா,
ஒன்றும் புரியாம தவிச்சிட்டு இருக்கேன். என்ன கவர் இது? மாப்ள, நீ நடக்காத சம்பவத்துக்கு போய் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற. போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நீங்க சொல்றதும் சரிதான். நாளைக்கு நடக்க போற விஷயத்துக்கு பயந்து இன்னைக்கு தப்பு பண்ணிடக்கூடாது. சரி, நான் அபியை தூங்க வச்சுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் முத்தழகு பார்க்க கிளம்பிடுறேன். மாப்ள, என்ன அவ்வளவு சீக்கிரம் போற? நான் போனாதான் மாமா முத்தழகு சாப்பிடுவாளே. எல்லா ஆம்பளையும் ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி தன்னை பாசமா பாத்துக்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல நீ 2 பொண்டாட்டி கட்டி 2 பேரும் உன் மேல பாசமா இருக்காங்க. நீ கொடுத்து வச்சுவா மாப்ள. கொடுத்து வச்சவனா? அடுப்பு வத்தாதீங்க மாமா. பாண்டி மணி 8 ஆச்சு. இன்னும் மாமாவை காணோம். மறுபடியும் லேட்டா தான் வீட்டுக்கு வருமா? ஏங்க, இந்தாங்க இன்னொரு தோசை. போதும் மேகல, வயிறு ஃபுல்லா இன்னும் ஒண்ணு வச்சுக்கங்க. எத்தனை தோசை சாப்பிடுறது? 5வது தோசை. முத்தழகு, நீ சாப்பிடுமா? இல்லத்த, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு துணி துவைக்கிற வேலைலாம் இருக்கு, துவைச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். துணி துவைக்க போறியா இந்த நேரத்துலயா? அதெல்லாம் காலையில துவைச்சுக்கலாம், விடு. இல்லத்த, அபி சஞ்சய் சார் கல்யாணத்துக்கு போனதுல இருந்து 2 நாளா துணியை துவைக்காமையே விட்டுட்டேன். மாமா துணியெல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு. இன்னைக்கு நான் துவைக்காட்டி மாமா நாளைக்கு போட்டுக்க துணி இருக்காது. சரி, அப்ப போய் துவைச்சிரு. நீங்க துவைக்க வேற ஏதாவது துணி வச்சிருந்தா குடுங்கத்த, சேர்த்து துவைச்சிடுறேன். வேண்டாம் முத்தழகு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பாண்டி துணியை மட்டும் இப்போதைக்கு துவை, மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. இதுக்கு சஞ்சீவ் பாண்டிங்கிற ஸ்டிக்கரை வச்சிருக்கான். மாமா காலையில போட்ட சட்டையை இங்க வச்சுட்டு போயிருக்கு. என்ன மோதிரம் இது? சஞ்சீவ் சாருக்கு போட்டு விட சொல்லி மாமா கிட்ட நான் கொடுத்த மோதிரமாச்சே. பாண்டி மாமா தான் இந்த மோதிரத்தை சஞ்சீவ் சார் கையில கொடுத்துட்டாரே. அப்புறம் எப்படி இந்த மோதிரம் பாண்டி மாமாவோட சட்டைக்குள்ள இருக்கு? மாப்பிள்ள நாளைக்கு. ஐயோ, என்ன மாப்பிள்ளாச்சு? மாமா போன ரூம்ல சார்ஜ் போட்டு வந்திருக்கேன் மாமா. அபி இருக்கிற நேரம் முத்தழகு போன் பண்ணிட்டா. ஐயோ, முதல்ல சீக்கிரம் போய் போன் எடு மாப்பிள்ள. என்ன இப்படி பண்ணிட்டா? ஏதாவது பிரச்சனையாகுமோ என்னமோ தெரியலையே. ஒரு வேளை சஞ்சீவ் சார் பாண்டி மாமா கொடுத்த மோதிரத்தை திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துட்டாரோ? அப்படி இருந்தா எதுக்காக கொடுத்துருக்கணும்? மாமா கிட்டே போன் பண்ணி கேட்டுருவோம்.
ஸ்டிக்கர் இருக்கு. எதுக்கு சஞ்சீவ்க்கு கால் பண்றா? சஞ்சீவ், முத்தழகு எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றா? என்ன மாமா போனை கட் பண்ணுது? ஒரு வேலையில இருக்குமோ? சரி, இத பத்தி அப்புறமா கேட்டுக்கலாம். சொல்லு சஞ்சீவ், முத்தழகு எதுக்கு இப்போ உனக்கு கால் பண்ணா? பாண்டின்னு பேர் போட்டிருக்கிற ஸ்டிக்கர் ஏன் உன் பேக்ல இருக்கு? என்ன சஞ்சீவ், நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்க? பாண்டின்னு பேர் போட்டிருக்கிற ஸ்டிக்கர் எப்படி உன் பேக்குள்ள வந்துச்சு? நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போகணும். போயிட்டு வந்துடுறேன். நில்லு சஞ்சீவ். என் கேள்விக்கு பதில் சொல்லாம நீ எங்கேயும் போக முடியாது. சொல்லு சஞ்சீவ். சொல்லு சஞ்சீவ். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அபியே எப்படி சத்தம் போடுறா? தெரியலையேம்மா. சொல்லு சஞ்சீவ், சொல்லு. என்ன சத்தம்? ஏ ஸ்ரீஜா, என்னம்மா? இங்க வாடி. மா, என்னம்மா? ஏ, அங்க ஏதோ பிரச்சனை கூட இருக்கு, சத்தம் கேக்குதுடி. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். வா வா. சொல்லு சஞ்சீவ், சொல்லு. அபி, என்ன நடந்துச்சு? அது உங்க பையன் கிட்டே கேளுங்க. டேய், என்னடா நடந்துச்சு? அபியே இவ்ளோ கோவமா இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க. என்ன பிரச்சனை இல்ல? நீ இந்த பாண்டின்னு பச்சை குத்துற மாதிரி இருக்கிற ஸ்டிக்கரை ஏன் வச்சிருக்கேன்னு சொல்லலனா இது பிரச்சனை தான். அம்மா,
சஞ்சீவ் அபி கிட்ட வசமா மாட்டினான். சொல்லு சஞ்சீவ், எதுக்கு இந்த ஸ்டிக்கரை வச்சிருக்க? எதுக்கோ வச்சிருக்கேன். அது எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்க? எதுக்கோ வச்சிருக்கியா? சஞ்சீவ், நீ வேற ஏதோ ஒரு ஸ்டிக்கரை வச்சிருந்தேனா நான் உன்னை இப்படி எல்லாம் கேள்வி கேட்க போறதில்ல. நீ பாண்டின்னு பாக்குறதுக்கு பச்சை குத்துற மாதிரியே ஒரு ஸ்டிக்கரை வச்சிருக்க. முத்தழகு வேற உன் போனுக்கு கால் பண்றா. நீ போனை வாங்கி காலை கட் பண்ற. இதெல்லாம் சேர்ந்துதான் உன்கிட்ட என்ன இப்படி கேள்வி கேட்க வைக்குது. ஆஹா, மாப்பிள்ள மாட்டினாண்டா, செத்தான். என்ன நடக்குது இங்க? சஞ்சீவ், முத்தழகு எதுக்கு உனக்கு கால் பண்ணா? மாப்பிள்ள எப்படி சமாளிக்க போறானோ? சொல்லு சஞ்சீவ், ஏன் தயங்குற? ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எதுக்கு இப்படி யோசிக்கிற? முத்தழகு உனக்கு எதுக்கு கால் பண்ணான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட வேண்டியதானே? ஏ ஸ்ரீஜா, தூண்டில்ல மாட்டாத மீன் துள்ளும் போது தவறி தரையில விழுந்து செத்த மாதிரி நாம சஞ்சீவே அபி முத்தழகிட்ட எப்படியாவது மாட்டி விடணும் ட்ரை பண்ண போலாம் தப்பிச்சிட்டான். இப்போ ஒரு சாதாரண ஸ்டிக்கரால அபிகிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். நீ சொன்னது சரிதான் ஸ்ரீஜா, சஞ்சீவும் பாண்டியும் ஒண்ணுதான். இப்போவாவது உனக்கு புரிஞ்சுது. பிரச்சனை இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்கு. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அத ஊதி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்பதான் சீக்கிரமா பத்துக்கிட்டே எரியும். சரி ஸ்ரீஜா, வா. டேய் சஞ்சீவ், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? முத்தழகு எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணா? அத்தை, சஞ்சீவ் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். மறைக்கிறானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது அபி. சஞ்சீவ் எந்த விஷயத்தையும் நம்ம கிட்ட மறைக்க மாட்டான். அவன் எதுக்கு மறைக்கணும்? முத்தழகு பாண்டிய பத்தி ஏதாவது கேட்க நினைச்சிருப்பா. அதுக்காக கூட போன் பண்ணிருக்கலாம்ல. அத்தை, முத்தழகு நீங்க சொல்ற விஷயத்துக்காக சஞ்சீவுக்கு போன் பண்ணிருந்தா சஞ்சீவ் அப்பவே போன் எடுத்து என் முன்னாடியே முத்தழகு கிட்ட பேச வேண்டியதானே? அது நான் முத்தழகு கிட்ட அப்புறம் பேசலான்னு காலை கட் பண்ணேன். ஏன் அப்புறம் பேசணும்? இப்பவே பேசு. எங்க எல்லார் முன்னாடியும் முத்தழகு கிட்ட போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. அம்மா, இப்போ அங்க சஞ்சீவ் மட்டும் அபி சொல்ற மாதிரி முத்தழகுக்கு அவன் போன் பண்ணா சஞ்சீவ் சாப்டர் க்ளோஸ். டேய், முத்தழகு போன் போட்டு பேசு. எதுக்குடா தயங்குற? முத்தழகு போன் பண்ணு. சஞ்சீவ், போன் பண்ணு. எனக்கு நல்லா தெரியுது அத்தை, உண்மையிலேயே சஞ்சீவ் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறான். தங்கச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. மாப்பிள்ள உன்னை மனசார நேசிக்கிறான். சஞ்சீவ் மாட்டிக்கிட்டான்னு அந்த காளி வேற சஞ்சீவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். நீ விட்டுறாத. அப்படிப்பட்ட மாப்பிள்ள உன்கிட்ட இப்படியெல்லாம் மறைப்பானா? சொல்லு தங்கச்சி.